இனி இந்தியா நம்பர் 1 டீம் கிடையாது. இனிமே நம்பர் 2 டீம் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தரமா வின் பண்ணி நம்பர் 1 போயிட்டாங்க. இந்தியாவை அப்படியே மண்டை மேல தட்டி கிளம்பி விட்டானுங்க. என்னத்தடா சொல்றது, என்னடா போலிங் போடுறீங்க? உனக்கு என்ன தெரியுமா? டேய், நம்ம தான்டா டீம், நம்ம தான்டா எப்பவுமே ஒரு கெத்தான டீம். நம்ம எப்படி வேணா ஆடலாம், ஆனத்துல ஆடலாம், அசால்ட்டா ஆடலாம், அப்போ நம்ம ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு மாதிரி ஆடுறாங்க. நம்ம சுத்துவோம், பால் போடும், 6 போவோம், 4 போவோம், நம்ம அடிச்சு நம்ம வின் பண்ணிடுவோம் ஈஸியா அப்படின்ற மாதிரி ஆடுறானுங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும். அது இந்த காலம் தான். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அயர்லாந்து சீரீஸை வாய்ஸ் அவுட் பண்ணி தோத்துட்டாங்க. இப்ப இங்கிலாந்துகிட்டையும் வாய்ஸ் அவுட் பண்ணி தோத்து போயிட்டானுங்க. ஏண்டா இந்த பிச்சிலாவது கொஞ்சம் ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. எங்கிலாந்து 257 அடிச்சிட்டானுங்க. டி ஐபிஎல் நீங்க தான் அடிப்பீங்களாடா உங்க ஊர்ல மட்டும், இந்தியாவில் மட்டும், நாங்க இங்கே வாங்குறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை கூப்பிட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டானுங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பிறந்தவங்க சொல்லி பிறந்து விட்டானுங்க. ஃபர்ஸ்ட் என்னத்த சொல்றது, ஆரிபிளுக்கு கேட்ச விட்டானுங்க. அதுல பார்த்தீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. ஆரிபிளுக்கு 95 டேஷ் பட்டர் அவன் தாண்டா அப்படின்ற மாதிரி 8 6 12 4 2 பேரும் பார்த்தீங்கன்னா 200 மேலே பார்ட்னர்ஷிப் போயிட்டானுங்க. 258 இந்தியா வின்னு. போலிங் சொல்லு தோணாது. போலிங் இந்தியா போலிங்கை பற்றி அதை விட்டுருங்க. அடுத்தாருன இந்தியா சனி சாம்சன் நல்லா தான் ஆடினாரு. ஆனால் என்ன அவுட் ஆயிட்டாப்ல 27க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அடிக்கல. அபிஷேக் சர்மா அவனை அவுட் ஆயிட்டான். சாங்கிசன் நல்லா தான் ஆடினா, 56 ரன் அடிச்சான். என்னத்த சொல்லு, நல்லா தான் ஆடினாங்க. இதில் குரமா நல்லா தான் ஆடினா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாகவே ஆடல. பத்தின விக்கெட் விழுந்துச்சு. தெம்மிடியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பவரே இல்லாத மாதிரி இருக்கு. சொங்கி மாதிரி ஆடுறாங்க எல்லாருமே. 201 அப்படியே மொய்ய வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் வச்சு அப்படியே வாய்ஸ் வாட் பண்ணிட்டானுங்க இங்கிலாந்து. சூரியகுமார் யாதவ் கேப்டன்சில அவருக்கு ராசியா இருந்துச்சா இல்ல சேரி கேப்டன்சில இவருக்கு ராசி இல்லையா? சரி விடுங்க, கவலையா தான் இருக்கு. என்ன பண்றது, அதுக்கு நம்மளே நம்மளும் டீமா இருக்க முடியும். நம்மளே வாயலாம் சீரீஸை வின் பண்ணிட்டே இருக்க முடியாது தொடர்ந்து. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நடக்குதா செய்யும், பார்ப்போம். ஆனா உக்காலி இன்னொன்னு மட்டும் சொல்றேன், திரும்பி மட்டும் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் எவனும் இருக்க மாட்டீங்களா? சரி பார்ப்போம், வின் பண்ணதான்னு பார்ப்போம். ஏன்னா அடுத்து ஜிம்பாப்வே சீரீஸ், அதுக்கு முன்னாடி ஓடிய சீரீஸோட இருக்கு இங்கிலாந்து கூட. அதுக்கு என்ன போகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். போறப்போ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த விடையில வரேன்.